டேய் ஏப்பா விஷ்ணு பிரபா நந்தி ஏப்பா நாய் குதறல் போட்டார்ல டைகர் நாய்க்குட்டி போட்டார்லப்பா. கணக்கு உனக்கு தெரியாது. ஆமாம் ஆமாம் நாய் உனக்கு தெரியாதுப்பா. நீ இப்போ தானே வந்திருக்க. கணக்கு எப்போ போட்டாச்சு. இப்போ கணக்கு நீதிமன்றத்திலேருந்து அந்த நாய்க்குட்டி டைகர் பைரவர்மா தமிழ்நாட்டில் பைரவர்மா, அங்கிட்டு நாய்க்குட்டிமா, ஜிம்மிமா, ஒவ்வொரு பேர் வச்சுருப்பான். அது ரைட்டு அது வாயில்லாத ஜீவன். ஆடு மாடு கோழி அது எவ்வளோ பாசமாக இருக்குது, இது எவ்வளோ பாசமாக இருக்குது. மானிட பேரை பார்த்தோன்னே இல்லை எங்களை அடிக்காதீங்கடா, நாங்கள் பாசமாக இருக்கோமோண்டாங்க, எங்களை அறுத்து கொண்டு போய் திங்கான் அப்படின்னு அதே சொல்லுது. அப்போ அதை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த நாய்க்குட்டிக்கு அந்த காலத்திலே கொடுத்தார். வனவிலங்கு பறவைகள் எல்லா இதுவும் அதுக்கு எல்லாம் விலைக்கு விட்டு போடா நாய்க்குட்டி அப்படி சொல்லி டைகருக்கு கொடுத்தார், விலைக்கு விட்டு போன்னு. இதுகளுக்கும் இந்த ஜென்மத்தில் கொடுத்துட்டான். அறுத்து எலும்பை கொடுக்க தொழியை போட எல்லாம் அங்கங்கே போய் தட்டிட்டான். அதுவும் சாப்பாட்டு உணவு இல்லாமல் போய் சாப்பிட்டுச்சு. இல்லைன்னா சாப்பாட்டு உணவு பூமியில் இருந்தனால பஞ்சாயத்து போட்டிலேருந்து அந்தந்த சட்டியில் வச்சு சாப்பாடு வச்சு அதாட்டி சாப்பிட்டு போவோம். இவன் சட்டி நிறைய திங்கான். மானிட போய் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நல்லா கொளுத்து மப்பேறி போய் திங்கான் அரசியல்வாதி. அவனெல்லாம் நாய் குதைச்சி கடிச்சு குதறி வாயெல்லாம் குதறி எரியணும்ப்பா. இந்த எலுமிச்சம்பழம் கனியை என்ன செய்த கணக்கு போட்டார், நாய் மேலே எரிஞ்சிரு சரியா, நாய்க்குட்டி மேலே எரிஞ்சிரு. எலுமிச்சம்பழம் கனியை எரிஞ்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அரசியல்வாதி போகிற இடம் வர இடம் பூரா குதிரையில் அந்த பவர் கண் பார்வையில் அது விட்டுரும். இவன் போய் வீட்டில் போய் கடிச்சு குதருவான். கண் பார்வையில் விடுவார். கண்ணை பார்த்தானே உருட்டி பூமி எழுதுதான், பேப்பரை வச்சு விளாடுதான், பேப்பரை வச்சு நக்கான், 2ஆம் நம்பரை ஓடுதான், ஆடுதான். அதுதான் அனைத்தும் ஆணும் பெண்ணும் பூரா பேப்பருக்கு அலையிறது, சோழிவாக்கு அலையிறது, இதுக்கு சோழிவாக்கு, அது எல்லாமே கணக்கு இதில் நீ எரிஞ்சிரு சரியா. கணக்கு மறுநாள் கணக்கில் செடியில் போட்டு வறுத்துருங்க. எப்போ கணக்கு போட்டாச்சு. நீங்கள் யாபமாக போய் நாய்க்குட்டி மேலே எலுமிச்சம்பழம் கனியை அப்படி லேசாக வீசி எரிஞ்சிட்டு அப்படியே தடவி விட்டு வந்துடுங்க. நாய்க்குட்டியை பூரா தீயாக பறக்கட்டும். டெல்லி டு தமிழ்நாடு காய்ச்சல் வரும், நாய் காய்ச்சல். அதில் தான் குதிரை கடிக்க விடுவார். மூளையை பிரட்டினோடனே கடிப்பான். கடிடா எப்படி நாக்கை கடிச்சிக்கிட்டு பூமியை கட்டடம் போடவா, பூமியை அழிச்சான்ல, 4 வீலர் 2 வீலர் கட்டடமாக பில்டிங் போட்டான்ல, இதிலே போட்டு நச்சு ஆக்கி விட்டுருவோம். நாய் பவர் என்ன இப்போ எடுத்து விட்டுருப்பா. ஐயா கொடுத்துட்டாரு, கடவுள் கொடுத்துட்டாரு. ஆமாம் நாய் 8 நாட்டு சனீஸ்வரி 4 பேர் கதை என்றைக்குமே அழியாது. மானிட போய் அழிஞ்சு போவான். இந்த கதை செம்மமாக இருக்கும். முக்கால் சதி